ஒரு கிளாஸ் பாடி, வாட்டர் ட்ராப் நாட்ச், Zeiss பிராண்டிங்கோட 3 கேமராஸ். இதுதான் Nokia 7.2. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஹே guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த 7.2 ரெகுலரான நோக்கியா பேக்கேஜிங்கோட தான் வருது. ஸோ மேலே டாப் லெஃப்ட்டில் 3 வருஷம் நோக்கியாவோட சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ராமிஸ் அந்த சீல் இருக்குது. பின்னாடி அந்த இம்பார்ட்டன்ட் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாக்ஸை சுற்றி ஜென்ரலான ஸ்டிக்கர்ஸ் எதுவும் பெருசாக புதுசாக கொடுக்கல. ஸோ இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த கவரில் ஃபோன் ரேப் ஆகிருக்கு. இங்கே ஒரு டெடிகேட்டட் கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கவர்லேருந்து வெளியில் எடுப்போம். இது வந்து சார்கோல் வேரியண்ட். இந்த கிளாஸ் பேக் ஒரு மேட் ஃபினிஷோடு இருக்க மாதிரி இருக்குது. பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ பின்னாடி அந்த கேமரா சர்க்குலராக இருக்குது, கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்குது. ஸோ எனிவே ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு இப்போதைக்கு சைடில் வைப்போம். வேறு என்ன பாக்ஸில் இருக்குதுன்னு பார்த்தா ஒரு சிம் இஜெக்டர் பென், குவிக் ஸ்டார்ட், ப்ராடக்ட் சேஃப்டி கைட், அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸ். இதில் 10 வாட் சார்ஜர், USB Type-C கேபிள், அதுக்கப்புறம் ஃபைனலாக இயர்ஃபோன்ஸ். இது கொஞ்சம் பார்க்க பேசிக்காக தான் இருக்குது, அட்லீஸ்ட் இனிஷியலாக பார்க்கல அப்படி தான் தெரியுது. ஸோ இப்போ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ Nokia 7.2 கொஞ்சம் க்ளோஸாக பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கார்னிங்கோட Gorilla Glass 3 யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். சென்டரில் வந்து இந்த ஃப்ரேம் மெட்டல் கிடையாது, அதுக்கு பதில் ஒரு பாலிமர் காம்போசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மெட்டலோட பாதி வெயிட் தான், அதாவது அலுமினியமோட பாதி வெயிட் தான். ஆனால் பிளாஸ்டிக்கோட 2 மடங்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பேசிக்காக இது வெயிட் கம்மியாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி வந்து இந்த மேட் ஃபினிஷ் இருக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஈஸியாக பிக்கப் ஆகலை. இப்போ நிறைய கிளாஸ் பேக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், இல்லை பிளாஸ்டிக்னாலும் நல்லா கிளாஸியாக அந்த கிரேடியன்ட் ஃபினிஷ் நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளாஷியான பில்ட் வேணும்னா Nokia 7.2 உங்களுக்கு செட் ஆகாது. ஆனால் கொஞ்சம் கிளாஸியாக, எலகெண்ட்டாக, கொஞ்சம் மியூட்டடாக ஒரு பில்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 7.2 உங்களுக்கு செட் ஆகலாம். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் மெச்சூராக இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கே என்ன கேட்டிங்கன்னா ஒரு குறை, ப்ரொடக்டிவ் கேஸ் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்னும் அந்த கேமரா பம்ப் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஒரு தடவையும் ஃபோனை கீழே வைக்கல, ஸ்க்ராட்ச் ஆகிடுமோன்னு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஸோ எனிவே இப்போது ஃபோனை சுற்றி பார்ப்போம். ஹெட்ஃபோன் ஜாக் செகண்டரி மைக் டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் இங்கே கட் பண்ணல, கொடுத்துருக்காங்க. பவர் வால்யூம் கீஸ் ரைட்டில், ஸ்பீக்கர் கிரில் Type-C போர்ட், ப்ரைமரி மைக்ரோஃபோன் இது பாட்டமில். லெஃப்ட்டில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரே இருக்குது. இது ட்ரிபிள் கார்ட் ட்ரே. ஸோ 2 சிம் கார்ட் சப்போர்ட், அதுக்கப்புறம் டெடிகேட்டடாக மைக்ரோ SD சப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கே கூகுள் அசிஸ்டன்ட் கீ மட்டும் இல்லாமல் நிறைய கூகுள் இன்டெகிரேஷன் இருக்குது இந்த ஃபோனில். ஸோ இந்த ஃபோன் Android One ப்ரோக்ராமில் வருது. Nokia 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ், அப்புறம் 2 வருஷம் மேஜர் OS அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் உள்ள எல்லா Nokia ஃபோன்ஸுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட விலை கம்மியாக உள்ள ஃபோன்ஸ் கூட நல்லாவே ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக Android 10 அப்டேட் இந்த ஃபோனுக்கு ரொம்பவே சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கலாம். இப்போது அது மட்டும் இல்லாமல் 100 GB Google One மெம்பர்ஷிப்பும், க்ளவுட் ஸ்டோரேஜ் 3 மாதத்துக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த ஃபோனோட. மற்றபடி சாஃப்ட்வேர்னு பார்க்கல Android One ஃபோனில் என்ன எதிர்பார்ப்போமோ அதுதான் இங்கே இருக்குது. இது ஸ்டாக் Android Pie Nokia இதை வெறும் க்ளீனாக விட்டுருக்காங்க. ஒரு சில சொந்த ஃபீச்சர்ஸ், இப்போ ஜெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அவங்களோட கேமரா ஆப் இதை தான் ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி க்ளீன் ஸ்டாக் Android 9 Pie, ஆட்ஸ் எதுவும் கிடையாது, ப்ளோட் எதுவும் கிடையாது. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே நல்லா ஃபாஸ்ட்டாக, ஸ்னாப்பியாக இருந்துச்சு. உள்ள சிப் Snapdragon 660 தான். Nokia எப்போவுமே வந்து ஒரு வருஷம் பின்னாடி இருக்க மாதிரியே இருக்குது. எல்லோரும் 660 லான்ச் பண்ணல, 636 லான்ச் பண்ணாங்க. எல்லோரும் 845 லான்ச் பண்ணல, 835ஓட ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்க. சாஃப்ட்வேரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, ஹார்ட்வேரில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காங்க. ஹார்ட்வேரில் ஃபாஸ்ட்டாக இருக்கிற பிராண்ட்ஸ் சாஃப்ட்வேரில் ஸ்லோவாக இருக்காங்க. ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஃபாஸ்ட்டாக கிடைக்க மாட்டேங்குது நம்மளுக்கு. பட் எனிவே இங்கே ரேம்னு வரையில் 4 இல்லை 6 GB ரேம் ஆப்ஷன்ஸ், 64 GB ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னா அந்த டெடிகேட்டட் மைக்ரோ SD ஆப்ஷன் இருக்குது. ஸோ உள்ள சிப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் Nokia இங்கே வந்து டிஸ்பிளேன்னு வரையில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே இன்னும் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே Nokia 7.1ஓட கம்பேர் பண்ணையில் 6.3 inch IPS LCD பேனல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த தடவையும் நாட்ச் இருக்குது, ஆனால் இந்த தடவை நாட்ச் இன்னும் சின்னதாக ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது.
பெசல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. 2019 மற்ற ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணல கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஆனால் இந்த பேனல் நல்லா இருக்குது. இதில் HDR10 சப்போர்ட் இருக்குது, வைட் ஒன் L1க்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ Amazon Prime, Netflix இதிலலாம் வந்து HD வீடியோ வேணால் ஸ்ட்ரீம் பண்ணலாம். இது நல்லா பிரைட்டாக விவிடாக இருக்குது. ஒரு டைனாமிக் மோடும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைனாமிக்காக கலர்ஸ், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் இது எல்லாமே கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் டைனாமிக் ரேஞ்ச் வீடியோஸை வந்து ஹை டைனாமிக் ரேஞ்சாக மாற்றுறதுக்கும் அப்ஸ்கேல் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோவில் என்னால் இதை டீட்டெயில்டாக டெஸ்ட் பண்ண முடியல, பட் ரிவ்யூ பண்ணையில் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிவிட்டு இதை பற்றி நான் அதிகமாக சொல்கிறேன். அடுத்து ஒரு ஆம்பியன்ட் டிஸ்பிளே மோடும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இங்கே AMOLED பேனல் இல்லை, ஆனால் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பேட்ரி எப்படி இருக்க போகுது, பேட்ரி லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா டிஸ்பிளே பெருசாக இருக்குது, 6.3 inches, 14 nm சிப் இருக்குது, இப்போ ஆம்பியன்ட் டிஸ்பிளே இருக்குது. நோக்கியா இங்கே பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 500 mAh, 3500 mAh பேட்டரி இங்கே இருக்குது. ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறது பார்க்கணும். இங்கே ஒரு AI அசிஸ்டட் அடாப்டிவ் பேட்டரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஒர்க் ஆகுமா இல்லை சும்மா மார்க்கெட்டிங் தானா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் சொல்லணும். இப்போ சார்ஜிங் ஸ்பீட்ஸ்னு வரையில் 10 watt சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனுக்கு கிடையாது. 10,000க்கு கம்மியாக வர ஃபோனில் கூட பாக்ஸில் 10 watts தான் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஆனால் 18 watt குவிக் சார்ஜ் சப்போர்ட் அந்த ஃபோனுக்கு இருக்குது. ஸோ 2019 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வர ஒரு ஃபோனுக்கு குவிக் சார்ஜ் சப்போர்ட் இல்லாமல் வர்றது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான். ஸோ மற்றபடி வேறு என்ன இந்த ஃபோனில் இருக்குன்னு பார்த்தா, பின்னாடி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, அக்யூரேட்டாக இருந்துச்சு. ஃபேஸ் அண்ட் லாக் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு, ஸ்லோவாகவும் இருந்துச்சு. அந்த சிங்கிள் ஸ்பீக்கர் டீசெண்டாக இருந்தது. FM ரேடியோ சப்போர்ட் இருக்குது. கேமராஸ்னு வரையில் இது ஒரு மேஜர் சேஞ்ச் நோக்கியா 7.1லேருந்து. இப்போ 3 கேமராஸ் இருக்குது பின்னாடி. பிரைமரி 48 மெகாபிக்சல் கேமரா, இது f1.8 லென்ஸோடு வருது. ஷார்ட்ஸ் நல்லாவே வந்துச்சு. டைனாமிக் ரேஞ்ச் இம்ப்ரெசிவாக இருக்குது. டீட்டெயில்ஸ் கிறிஸ்பாக இருக்குது. கலர்ஸ் நல்லா பஞ்சியாக. இதுக்கு காரணம் AI சீன் டிடெக்ஷன். இந்த AI சீன் டிடெக்ஷன் வந்து லோ லைட்டாக இருந்துச்சுன்னா நைட் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு கூட சஜஸ்ட் பண்ணுது. நைட் மோடும் நல்லா தான் இருந்துச்சு. டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பார்த்த வரைக்கும் நல்லா ஒர்க் ஆச்சு. இந்த இமேஜஸை நல்லா பிரைட்டாக ஆக்குச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் விசிபிளாகவும் மாற்றுச்சு. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நைட் மோட் இருக்குது. அதில் எடுத்த ஷாட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா இல்லை. நிறைய நாய்ஸ் இருந்தது, அதில் கொஞ்சம் பிளரியாகவும் வந்துச்சு. லைட்டிங் நல்லா இருக்கையில் இந்த அல்ட்ரா வைட் கேமரா வச்சு நல்ல ஷாட்ஸ் எடுக்க முடிஞ்சுது. 3வது கேமரா வந்து ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். இதில் சில நல்ல போர்ட்ரேட் எஃபெக்ட்ஸ் எடுக்க முடியும். ஸோ இப்போ பின்னாடி அந்த ஜைஸ் பிராண்டிங் பார்க்குறீங்கல்ல, இதில் உள்ள மெயின் ஜைஸ் ஃபீச்சர் இந்த போர்ட்ரேட் எஃபெக்ட்ஸ் வச்சு ஜைஸ் லென்சஸில் எடுக்க முடிஞ்ச மாதிரி சில போர்ட்ரேட் எஃபெக்ட்ஸ், சில போகா எஃபெக்ட்ஸ் வந்து இதில் எடுக்க முடியும். சில ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு. ஸோ அது இன்னும் பெருசாக டெஸ்ட் பண்ணல, ரிவ்யூவில் அதை பற்றி பேசுவோம். எட்ஜ் டிடெக்ஷன் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் பேக்ரவுண்ட் பிளர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நோக்கியா வந்து இந்த ஜைஸ், போர்ட்ரேட் எஃபெக்ட்ஸ், பியூட்டி ஃபில்டர்ஸ் இது எல்லாமே ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஆட் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நோக்கியாவோட கேமரா ஆப்பில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ ரா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ டெப்த் எஃபெக்ட்ஸ் வந்து ஷார்ட் எடுத்ததுக்கப்புறம் கூட எடிட் பண்ண முடியும். ஒரு மோஷன் மோட் கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஸ்ப்ளிட் மோட் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராஸை யூஸ் பண்ணி ஒரே நேரத்தில் பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு. முன்னாடி போத்தி மோட் இருந்துச்சுல அந்த மாதிரி. ஸோ எனிவே இப்போ ஹார்ட்வேர்னு பார்க்கல இங்கே 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது ஓகேனா 1080pயில் EIS ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஃபுட்டேஜ் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக ஸ்மூத்தாக இருக்குது. 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வச்சு எடுக்கிற செல்ஃபீஸில் ஸ்கின் டோன்ஸ் நல்லா நேச்சுரலாக இருந்துச்சு. எட்ஜ் டிடெக்ஷனும் இங்கே குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு Snapdragon 660 அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ரேட் அதிகம் தான். ஆனால் அப்டேட்ஸ்னு பார்க்கல HMD குளோபலோட நோக்கியாவோட வேறு யாரும் வந்து அப்டேட்ஸ் ஃபாஸ்ட்டாக கொடுக்கவும் இல்லை. அந்தளவுக்கு செக்யூரிட்டி பேச்சஸ், அப்டேட்ஸ் அவ்வளோ நாளைக்கு அப்டேட்ஸும் வந்து யாரும் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கவும் இல்லை. ஸோ அப்டேட்ஸ் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேமராஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும். கேமராஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூவில் இதை பற்றி அதிகமாக பேசுகிறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே HMD குளோபல் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த ஃபோன் பரவாயில்ல, நல்லா தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, நோக்கியா பிராண்டுக்கு இந்த காசு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப், தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.